கண்ணழகி புது அழகி, அதுதான் இந்த ஒரு 10 நாளா எங்க பார்த்தாலும் அந்த அழகி மோனலிசா அழகின்ட்டு வந்துட்டு இருந்தது. சரி, அந்த அழகிய மோனலிசாவை பாக்குறதுக்கு தான் கூப்பிடுறாரு அப்படின்னு காலையில் நினைச்சிட்டு இருந்தேன். சரி, கிளம்பி போயிடலாமா, நம்ம சீஃப் மினிஸ்டர் கூப்பிடுறாரு. மத்தியானம் பார்த்தா 31 பேர் பலின்னு செய்தி வருது. அட பாவி, டெட் பாடியா ஆகிறதுக்கு தான் கூப்பிட்டையா? அதாவது காதலிக்க வேண்டும் என்பதற்காகவே காதலிப்பவர்கள், பொழுதுபோக்குக்காக காதலிப்பவர்கள், திருமணம் செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்து காதலிப்பவர்கள், இணையர்களை காதலிப்பவர்கள், கடைசியில் எதுவும் இல்லை என்றாலும் கள்ளக்காதல் செய்தவர்கள் அனைவருக்குமே எனது காதல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கை என்னும் தண்டவாளத்தில் கணவன் என்னும் இன்ஜின் டிரைவர், மனைவி என்னும் ரயில் பெட்டியை சரியான முறையில் செலுத்தினால்தான் சொர்க்கம் என்னும் இடத்தில் அடைய முடியும். இந்து மற்றும் முஸ்லிம் மதத்தில் பிறந்த குழந்தைகள் கிறிஸ்துவ மதத்தின் நட்சத்திரத்தில் புன்னகை தவழும் ஒற்றுமை இதய நட்சத்திரங்களாய் ஜொலித்த குழந்தைகளே பாடம் கற்பித்தார்கள். மதங்கள் எதுவும் மாற்றமடைவதில்லை. அதாவது காதலிக்க வேண்டும் என்பதற்காகவே காதலிப்பவர்கள், பொழுதுபோக்குக்காக காதலிப்பவர்கள், திருமணம் செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்து காதலிப்பவர்கள், இணையர்களை காதலிப்பவர்கள், கடைசியில் எதுவும் இல்லை என்றாலும் கள்ளக்காதல் செய்தவர்கள் அனைவருக்குமே எனது காதல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களுக்கு தனியா சொல்லணும்ல, வருத்தப்படக்கூடாதுல்ல. ஆனா நம்ம காதல் சரியில்லையான்னு யாரும் வருத்தப்படக்கூடாதுல்ல. அதனால எல்லா காதலர்களுக்கும் காதலர் தின வாழ்த்துக்கள். முதல்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு குறுஞ்செய்தி போன்ல வந்துச்சு. ஆங்கிலத்துல ஒரு குறுஞ்செய்தி வந்துச்சு. உங்களுக்கு படிக்கிற அந்த குறுஞ்செய்திய, வெல்கம் டு பிரயாக்ராஜ் மகா கும்ப மேளம், வெல்கம் டு பிரயாக்ராஜ் மகா கும்ப மேளம். யார் அனுப்புனா, ஸ்ரீ யோகி ஆதித்யநாத், சீஃப் மினிஸ்டர் உத்தரப்பிரதேஷ் அப்படின்ட்டு ஒரு குறுஞ்செய்தி வந்துச்சு. ஆமா, எல்லாத்துக்கும் வந்திருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய எனக்கு வந்தது யாருன்னு தெரியாத எனக்கே வந்ததுன்னா, முக்கிய பிரபலமான உங்களுக்கு எல்லாம் இந்த குறுஞ்செய்தி இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்கும் வந்திருக்கும். நான் இதை பார்த்தோன்னே சரி, நம்ம அழகி புது அழகி மோனலிசாவை பாக்குறதுக்கு தான் கூப்பிடுறாரு, கிளம்பி போயிருவோமான்னு நினைச்சேன். ஏன்னா யோகி ஆதித்யநாத் சீஃப் மினிஸ்டர் கூப்பிடுறாருல்ல. கண்ணழகி புது அழகி, அதுதான் இந்த ஒரு 10 நாளா எங்க பார்த்தாலும் அந்த அழகி மோனலிசா அழகின்ட்டு வந்துட்டு இருந்தது. சரி, அந்த அழகிய மோனலிசாவை பாக்குறதுக்கு தான் கூப்பிடுறாரு அப்படின்னு காலையில் நினைச்சிட்டு இருந்தேன். சரி, கிளம்பி போயிடலாமா, நம்ம சீஃப் மினிஸ்டர் கூப்பிடுறாரு. மத்தியானம் பார்த்தா 31 பேர் பலின்னு செய்தி வருது. அட பாவி, டெட் பாடியா ஆகிறதுக்கு தான் கூப்பிட்டையா? டெட் பாடியா அனுப்புறதுக்கு தான் கூப்பிட்டையா அப்படின்னு திக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, கடைசியில மோனலிசாவை பார்க்க போய் எல்லாம் டெட் பாடியா திரும்பி வந்த கதை தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. சரி, இந்த மோனலிசான்னு சொன்னங்காட்டி எனக்கு இன்னொரு ஃபேஸ்புக்ல ஒரு நகைச்சுவை பார்த்தேன் 2 நாளைக்கு முன்னாடி. கணவனும் மனைவியும் பேசிக்கிறாங்க. இப்ப நாம வழக்கமா இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாமே இந்த மோனலிசாவை ரீல்ஸ் பார்த்துட்டு தான் இருந்திருப்போம். ஒரு வாரமா யாரும் இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது. மோனலிசாவோட ரீல்ஸ் பார்த்துட்டு தான் இருந்திருப்போம். மனைவி கேட்டாங்க, ஏங்க பாருங்க இந்த ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்லாம் மோனலிசான்னு ரொம்ப ஒரு அழகியோட இது வந்துட்டு இருக்கு, பாத்தீங்களா? அவரு சாப்பிட்டுட்டு இருந்தாரு, பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்டுச்சு. உடனே அவர் என்ன சொல்லியிருப்பாரு வீட்டுக்காரரு? நிறைய நீங்களும் அந்த கேள்வி எதிர்பார்த்திருப்பீங்க. என்ன சொல்லியிருப்பாரு? அங்கதான் இருக்கு வாழ்க்கை. ஒன்னா அவர் என்ன சொன்னாரு? என்ன பெரிய கும்பமேள அழகி மோனலிசா, நான் உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்ப நீ எவ்வளவு அழகா இருந்த, சூப்பரா இருந்த தெரியுமா அப்படின்னு இவர் பதில் சொன்னார். உன்ன அந்த அம்மா என்ன சொல்லுச்சு? ஏங்க அந்த பழைய சோறு சாப்பிட்றத அப்படியே வைங்க, ஒரு 1/2 மணி நேரத்துல பிரியாணி போட்டு கொண்டு வந்துடுறேன், ஒரு 1/2 மணி நேரத்துல பிரியாணி செஞ்சு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னாங்க அந்த அம்மா. அதானுங்க, அதுல இருந்து எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னா, இந்த நகைச்சுவையில இருந்து இந்த காலத்தின் மொழியில ஒரு கவிதையோடு இந்த நகைச்சுவையை பொருத்தி ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். சுதா அவர்கள் எழுதிய இந்த காலத்தின் மொழியில இடையிலிருந்து ஒரு கவிதை. இணைவான பயணம். வாழ்க்கை என்னும் தண்டவாளத்தில் கணவன் என்னும் இன்ஜின் டிரைவர், நீங்களா இன்ஜின் டிரைவர், கணவன் என்னும் இன்ஜின் டிரைவர் மனைவி என்னும் ரயில் பெட்டியை சரியான முறையில் செலுத்தினால்தான் சொர்க்கம் என்னும் இடத்தில் அடைய முடியும் அப்படின்னு எழுதி இருக்கிறாங்க. அது சொர்க்கம் என்னும் இடத்தில் அடைய முடியும் கூட பரவாயில்ல, அந்த வார்த்தை இல்லைனாலும் தடம் புரளாமல், அந்த ரயில் தடம் புரளாமல்
இருக்கும்னு கூட போட்டிருக்கலாம். அது சொர்க்கம்னு கூட இல்லைனாலும் பரவாயில்ல, தடம் புரளாமல் அந்த ரயில் போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னு போட்டிருக்கலாம். அதானுங்க இந்த கவிதை தான் நான் சொன்னேன் இல்லையா. இப்ப இந்த கும்பமேளா அழகியை பத்தி இந்த கணவன் மனைவிக்கு உரையாடல், அதுதான் இந்த கவிதை. கணவன் மனைவியும் எந்த காலத்திலையும் எப்படி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து புகழ்ந்து நல்லதை பேசிக்கொண்டு அப்படியே இருந்தால் இந்த ரயில் என்ஜின் டிரைவரும் நல்லா இருப்பாரு, ரயில் பெட்டியும் தடம் புரளாம போய்கிட்டு இருக்கும். அதுதான் இந்த கவிதையுடைய இடையில நான் ஆரம்பிக்கிறேன். இதுல இன்றைய சர்வதேச பெண் குழந்தைகள் தினம். எனக்கு என் குழந்தைகள் பள்ளி வயது இரட்டை ஜடை பின்னியதில் ஆகா நானும் ஓர் குழந்தையாகி போனேன். ஒரு கவிதை, முதல்ல வரக்கூடிய கவிதை. இன்று சர்வதேச பெண் குழந்தைகள் தினம். எனக்கு என் குழந்தைகள் பள்ளி வயது இரட்டை ஜடை பின்னியதில் ஆகா நானும் ஓர் குழந்தையாகி போனேன். ஒரு அற்புதமான ஒரு கவிதை. அந்த இன்னைக்கு நான் எங்க அம்மாவுக்கு ஜடை பண்ணி விட்டுருக்கிறேன். வயசானா எங்க அம்மாவுக்கு ஜடை பண்ணி விட்டுருக்கிறேன். அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு உணர்வுபூர்வமான தருணமாக இருக்கும். என் பொண்ணுக்கு ஜடை பண்ணி விட்டுருக்கிறேன். அதுவும் ஆனா மனைவிக்கு ஜடை பண்ண முடியாது, பக்கத்துல விட மாட்டாங்க, அது வேற விஷயம். என் பொண்ணுக்கு ஜடை பண்ணி விட்டுருக்கிறேன், அதுவும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் நாம் ஜடை பின்னுகின்ற பொழுது அவர்களுக்கு என்ன உணர்வுங்கிறது நமக்கு தெரியாது. அவங்களுக்கு என்ன உணர்வு, அம்மாவுக்கு ஜடை பின்னும் பொழுது அம்மா எப்படி அதை உணர்றாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம உணர்வு தெரியும். நம்ம பொண்ணுக்கு ஜடை பின்னு அப்பா ஏதோ பண்ணுதுப்பா அப்படின்னு அவங்களுக்கு அப்பாக்காக பொறுத்துக்கிட்டு பண்றது இருக்கும். அதுவும் அந்த மகள், நம்மளுடைய மகள் என்ன உணர்வு இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இவர் ஒரு அம்மாவாக இருந்து தன்னோட மகள் தனக்கு ஜடை பின்னிய அந்த உணர்வை மிக அற்புதமாக காட்சிப்படுத்தி இருக்கிறார், எழுதியிருக்கிறார். வாழ்த்துக்கள் சுதா. இது நிறைய எழுதப்படாத பேசப்படாத ஒரு விஷயம். ஜட பின்னிய அனுபவத்தை வேணா எழுதியிருக்கிறாங்க. ஜட பின்னப்பட்டதனுடைய உணர்வை சுதா அவர்கள் மிக கச்சிதமாக ஒரு உணர்வுபூர்வமான கதையாகத்தான் நான் இங்க கவிதையாக நான் பார்க்கிறேன். அடுத்த எழுதுகோலை பற்றியான ஒரு கவிதை. எழுதுகோலினை தேடினேன் அன்பு கடிதம் எழுத, துப்பட்டா துணியின் நூலில் பிடித்து கொண்ட பரிசளிக்கப்பட்ட அன்பு நினைவு சின்னமான தாஜ்மஹால் பொம்மை உணர்த்தியது. இன்றைய உலகில் நிரந்தரம் எதுவும் இல்லை அன்பினை தவிர. அதான் இவங்களுடைய கவிதை முழுவதும் அந்த அன்பு என்பது ஊடாடிக்கிட்டே இருக்கு. அன்பு என்பது ஊடாடிக்கிட்டே இருக்கும். அது எழுதுகோள் எழுத தொடங்கினேன், தேடினேன், கடைசியில அன்பினை தவிர என்று முடிக்கிறார். அப்ப எழுதுகோள் உடைய நோக்கம் என்பது அன்பை தேடித்தான் அப்படிங்கிறதா அவங்க சொல்ல வரக்கூடிய ஒரு கவிதையாக இங்கு நான் பார்க்கிறேன். அடுத்ததாக ஒரு 2-3 கவிதைகளை மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. அதே போல அந்த மதங்களை பற்றி, மத பிரிவினையை பற்றி, அதன் மேல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி எல்லாம் பல கவிதைகளை சொல்லுகிறார்கள். மனிதா, மதங்களில் பிரிவை நிறுத்து. இந்து மற்றும் முஸ்லிம் மதத்தில் பிறந்த குழந்தைகள் கிறிஸ்துவ மதத்தின் நட்சத்திரத்தில் புன்னகை தவழும் ஒற்றுமை இதய நட்சத்திரங்களாய் ஜொலித்த குழந்தைகளே பாடம் கற்பித்தார்கள், மதங்கள் எதுவும் மாற்றமடைவதில்லை என்று. ஜொலித்த குழந்தைகளே பாடம் கற்பித்தனர், மதங்கள் எதுவும் மாற்றமடைவதில்லை என்று மதங்களை பற்றி மிக அழுத்தமான இதை பதிந்திருக்கிறார்கள். அப்புறம் அதே மாதிரி மதத்தை பத்தி சொல்லும் பொழுது வேற ஒரு கவிதையில தெரிக்கும் குருதியில் தெரிவதில்லை ஜாதியும் மதமும், தெரிக்கும் குருதியில் தெரிவதில்லை ஜாதியும் மதமும் என்று அவர்கள் சொல்கிறார். அப்புறம் அன்பை பற்றி, இறப்பை பற்றியான ஒரு கவிதை. தொலைத்தால் எங்கேனும் தேடி விடுவேன், நீயோ எடுக்க முடியாத இடத்தில் ஒளிந்து கொண்டாய். தொலைத்தால் எங்கேனும் தேடி விடுவேன், நீயோ எடுக்க முடியாத இடத்தில் ஒளிந்து கொண்டாய். நீ இருக்கிறாய் என தெரிகிறது, எங்குதான் என்று தெரியவில்லை. எவ்வளவு அற்புதமான கவிதைகள். தொலைஞ்சு விட்டா கண்டுபிடிச்சிடலாம், ஆனா நீயோ எடுக்க முடியாத இடத்தில் ஒளிந்துகின்றாய். நீ இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும், ஆனால் எங்கே இருக்கிறாய் என்பதுதான் தெரியுது. எல்லோருக்கும் பொருந்துமான ஒரு கவிதை தான். நாம எப்பயுமே யாரோ ஒருத்தரை, நமக்கு பிடித்தமான வகையில், இல்லை பிடித்தமான பொருளை, இல்லை பிடித்தமான அன்பை தொலைத்து கொண்டு தேடிக்கொண்டுதான் இருக்கிறோம். மிக அற்புதமான பயணம். அப்புறம் ஒரே இந்த கவிதையோட முடிக்கிறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பலரோட வீட்டுல கோழிக்குழம்பு இருக்கும். கோழிக்குழம்பு, சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல், சிக்கன் பிரியாணி எல்லாம் இருக்கும். சேவல்ல இருக்கு. ஆனா அந்த சேவலோட தியாகத்தை பத்தி யாராச்சும் பேசி இருக்கிறோமா?
சேவலோட தியாகத்தை பத்தி யாராச்சும் பேசி இருக்கிறோமா? இல்ல இல்லையா? நான் வந்து இந்த பிரியாணியை பத்தி முடிச்சிடுறேன். தங்கமுருகேசன் பக்கத்துல வந்தாருன்னா ஆமா ஆமா டைம் முடிஞ்சது, ஆறுதல் நேரமும் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஒரே ஒரு கவிதை தான், பிரியாணியை பற்றி ஒரு கவிதை. நீங்க எல்லாம் இருக்கிறதுனால சொல்றேன், பிரியாணியை பற்றி ஒரு கவிதை எழுதுங்க. கல்லூரியில வந்து ஒரு கவிதை போட்டிக்கு போயிருந்தோம். அதுல வந்து தலைப்பு கொடுக்கும் பொழுது நான் பிரியாணி அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்தேன். நிறைய எல்லாம் ஆம்பூர் பிரியாணி, மலபார் பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி, இந்த மாதிரி எல்லாம். ஏங்க அதுதான் எங்களுக்கு ஞாபகம் வருது, கவிதை எப்படிங்க எழுதுறதுன்னு கேட்டாங்க. ஆனா ஒரே ஒரு மாணவன் மற்றும் ஒரு கவிதை, பிரியாணியை பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தான். அது என்ன கவிதை தெரியுங்களா? வாழ்ந்து முடித்த கோழியும் வாழ வேண்டிய முட்டையும் ஒரே இலையில் செத்து கிடப்பதுதான் பிரியாணி. ஒரே இலையில் செத்து கிடப்பதுதான் பிரியாணினா. நம்ம பிரியாணினா அதான். ஆனா இவங்க நமக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கோழி குழம்பு வச்சதுக்கு அந்த சேவல் என்ன தியாகம் செய்திருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. இந்த கவிதையோடு எனது உரையை நான் முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். அதுவரை மனிதர்கள் சுவைத்து சாப்பிடுவதற்கு தம் இனத்தை பலியிட்டாலும் ஒவ்வொரு இருளின் விடியிலும் என்றும் போல் கூவி தன் கடமையை இடையாறது செய்து கொண்டிருக்கிறது சேவல். நன்றி, வணக்கம்.